என்ன பேப்பரு, எந்த நாய் உட்கார்ந்துருக்குன்னே தெரியல. கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? சே, ஆபீஸ் பேனா ஓட்டேங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே இங்கு, பாக்கெட்ல இங்கு. இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். என்ன யோசிக்கிறீங்க? 10 வருஷமா ஆபீஸ் போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ? சேச்சே, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ பத்தி நினைச்சேன். ஆமா, உங்க ஆபீஸ் எப்படி? நல்ல சென்ட்ரான இடம், பெரிய ஆபீஸ். கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி? நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல, முதல்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பியூன் வந்தான். 6 மணி ஆச்சு, ஆபீஸ போட்டுன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு சுயதனமே வந்தது. இது வேலையில அவ்வளவு கான்சென்ட்ரேஷன். கோயம்புத்தூர்காரல்ல, அப்படித்தான் இருக்கணும். டேய் டேய், நான் என்னடா என்னங்கண்ணா? மணி 6 ஆக போகுது, பார்க்க போட்டணும், போட வெளிய. நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. ஆமா, உங்க ஆபீஸ்ல எப்படி? அதுவும் சென்ட்ரா நடந்தா. தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ். பல பேர் வந்து போற இடம், பளிங்கு கல்லியே கட்டுனது. ஆமா, தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட்டு. போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாடுறா பாடுற? சார், இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க, எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்டா அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா, என்ன இன்னைக்கு ஒரு டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார். தினசரி ஈவினிங்ல லேடிஸ் ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன். அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அதான் மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? சார், ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வையே. Thank you gentlemen. ஹலோ ஹலோ சார், சார் ஹலோ, இது பிளாக்மெயில். நான் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். போட்டுக்கடா. ஹலோ, நான் லேடிஸ் ஹாஸ்டல் போகணும். அங்க பிகர் எல்லாம் வெயிட்டிங். என் பிக்சர் கெடுத்துறாதீங்க. நீயே எத்தனை நாளைக்கு போவ? சீக்கிரம் வாங்க கோபால், இது வரைக்கும் நான் லேடிஸ் ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. பாத்தி பார்த்ததே இல்லையாடா? ஐயோ, போடா போடா. நான்சென்ஸ். கல்யாணம் ஆனப்புறம் தான் தெரியுது ஏன்டா நைட் வாட்ச்மேன் வேலைக்கு வந்தோன்னு. நில்லுங்க. யார் நீங்க? என்ன வாட்ச்மேன்? 20 வருஷமா இதே ஹாஸ்டல்ல இருக்கோம், தெரியலையா உனக்கு? ஏன் மூஞ்ச பார்க்க மாட்டீங்களா? தாடி வச்சு மூஞ்செல்லாம் பார்க்க மாட்டோம் வாட்ச்மேன். உங்களோட பேர் என்ன? My name is Kulankuska. My name is Alamaska. ஓ, ஸ்வீட் நேம். மணி 10 ஆச்சு, இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வரீங்க? கூடு விட்டு கூடு பாயிருது, மாடி விட்டு மாடி தாண்டறது, வைக்கிறது. இந்த மாதிரி அஜால் குஜால் வேலையெல்லாம் கத்துக்கிட்டு வர்றோம். இதை எப்படி நான் நம்புறது? வடகரி வெச்சுக்கோ, தான் தீஸ்கோ. நீங்க இனிமே டெய்லி லேட்டா தான் வரணும். அல்சமல். அல்சமல், குல்சாமால், ஜெய் குஜால் குல்பி. எங்க போச்சு இந்த ஜாக்கெட்? பாட்டிமா, பாட்டிமா. என்னம்மா? என் சந்தன கலர் ஜாக்கெட்டை காணோம். அவசரப்படாம எல்லா இடத்துலயும் தேடி பாரு, அங்கதான் இருக்கும். கர்ச்சீஃப் எங்க வச்சேன்? Something wrong. ஜாக்கெட் இது பாருங்க கோபால், லேடிஸ் மேட்டர். இது எப்படிங்க வந்தது? நோ நோ, ஐ அம் ஜென்டில்மேன். முதல்ல டிஸ்போஸ் பண்ணு. கோ கோ. பல்ஜேடிமா, பல்ஜேடி. 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 ஜம்ப் பண்ணு. அப்படிதான். ஜம்ப் பண்ணுமா, ஜம்ப் பண்ணு. ஐயா வராரு பார். சலாமை ஐயாவுக்கு, சலாமை. சலாம். ஐயா
ஐயா வெயிட்டான பாட்டி ஏதாவது கொடுப்பாரு வாங்க. பாக்கெட்ல பைசா எல்லாம் கேவலப்படுத்துறான் போல இருக்கேன். சரி இது ஆம்பளை குரங்கா பொம்பளை குரங்கா? ஏன் சாமி இது பொம்பளை தான் சாமி. பொம்பளை குரங்க போய் வித்தவுட்ல வச்சிருக்கே. அது என்ன வயசுக்கு வரல சாமி. வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன? தட் இஸ் டிஃபரண்ட் மேட்டர். இது ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. ஐயோ டேக் இட் மேடம். வாங்க வாங்க ஐயோ வாங்க வாங்க. அக்காவோட ஜாக்கெட் எடுத்து குரங்குக்கு கொடுத்துட்டான். இவனை சும்மா விடக்கூடாது. சாமி ரொம்ப ஜோரா இருக்குது. உனக்கு Yeah, பெரிய சாமி. of course. சும்மா சொல்லக்கூடாது. குரங்குக்குனே அலுவலகத்தை தச்ச மாதிரி என்ன பொருத்தமா இருக்கு. ஆமா சாமி. ஒருவேளை இந்த ஜாக்கெட்டை இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது குரங்கு போட்டிருந்திருக்குமோ? ரொம்ப கரெக்டா சொல்லுங்க சாமி. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நான் வரட்டுமா? வா வாமா வாமா வா. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா குரங்கு டான்ஸ் பார்த்திருக்கலாம். அடடடடா என்னமா டான்ஸ் ஆடிச்சு. யூ see அந்த சந்தன கலர் ஜாக்கெட் அந்த குரங்கோட நிறத்துக்கு என்ன பொருத்தமா இருந்தது தெரியுமா? யோ உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் ஜாக்கெட் எடுத்து அந்த குரங்குக்கு கொடுத்துட்டு ஏன் கிட்டயே பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவேன். ஒண்ணு குழுங்க டச் பண்ணுங்க. மிஸ் ஆயி போச்சே. இத பாருங்க அப்பவே நினைச்சேன் அந்த ஜாக்கெட் ஒரு அழகான தேவதைக்கு தான் சொந்தமா இருக்கும்னு. யோ இந்த கதை எல்லாம் என்கிட்ட வேணாம். என்ன சொன்ன? குரங்குக்குனே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கா? இல்லைங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன விளையாட்டு? என்ன கோபால்? மிஸ்டர் ஐஏ கோபால் பிஏ ஃப்ரம் எல்ஐசி யூ நோ. மிஸ்டர் மேடம் இங்க நடந்த எந்த பிரச்சனைக்கும் சார் பொறுப்பல்ல. அந்த ஆப்போசிட்ல லாண்டரி வச்சிருக்கதே ஒரு பண்ணி அதுதான் பொறுப்பு. ஒண்ணு அதை நீங்க சாவடிச்சு போட்டுருங்க இல்ல நாங்க சாவடிச்சு போட்டுறோம். எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க ஜாக்கெட் தூக்கி குரங்கு கொடுத்துருப்பான். கோயம்புத்தூர் காரணங்களுக்கே லொல்லு அதிகம். அதுலயும் இவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. கொடுத்தது கூட மன்னிச்சிடலாம்க்கா. ஆனா குரங்குக்குனே அளவெடுத்து தைச்சது மாதிரி இருக்குன்னு சொன்னானே அதை மட்டும் மன்னிக்க கூடாதுக்கா. நீங்க யார் மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். கரெக்ட். அதுக்கு தான் நான் ஒரு மாஸ்டர் பிளானே போட்டிருக்கேன். ஆபீஸ் முடிஞ்சு பார்ட்டி இந்த வழியா தான் வரும். கவுண்டர்லாம். ஏய் பார்ட்டி வருது. எல்லாரும் ரெடியா இருங்க. ஓகே. ரெடி 1 2 3. என்ன நம்ம ஏரியாவுங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. ஏதோ மேட்டர் சீரியஸா இருக்கும் போல இருக்கேன். எல்லாரும் போங்கடா. அந்த பாட்டியை போய் கரெக்ட் பண்ணுங்க. டேய் என்னங்கடா என்னடாச்சு? அங்கிள் வாங்க அங்கிள். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள். ஏங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டாளுங்க. ஒரு கன்னி பொண்ணு என்ன மாதிரி அழகான ஒரு வயசு பையன். இல்ல இல்ல ஒரு சுமாரான வயசு பையன் முன்னாடி அழுதா பாக்குறவங்கள நான் தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்னால உங்களுக்கு எதுக்கு வீணாச்சமா? என்னங்க நீங்க என்ன போய் ஒரு மூணாவது மனுஷன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? எங்க குடும்பத்துல பரம்பரையா ஒரு தங்க மோதிரம் இருந்துச்சு. எங்க தாத்தா போன அப்புறமா எங்க பாட்டிமா எனக்கு ஆசையா அந்த மோதிரத்தை போட்டு விட்டாங்க. மோதிரம் ஒரு பவுன் தங்கம் இந்த சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மோதிரம் தானே நான் எடுத்து தரேன். ஐயோ ஏப்பா ரொம்ப ஆழமா இருக்கும் போல இருக்கேன். இந்த மோதிரம் இல்லாம இந்த வீட்டுக்கு போக முடியாது. ஆமா வீட்டுக்கு போனா அக்கா பாட்டி அழுகாதீங்க நான் எடுத்து தரேன். ஏங்க நல்லா தேடிட்டங்க மோதிரத்தை காணுங்க. என்ன என்ன சிரிக்கிறீங்க? அழுகல. நான் ஏன் அழணும்? நீதான் அழணும். மோதிரம் விழுந்திருந்தா தானே கிடைக்கிறதுக்கு. எப்படி ஏன் ஜாக்கெட் குரங்குக்கு பொருத்தமா இருந்துச்சா? இப்படியே போய் கண்ணாடியில பாரு. யார் மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குன்னு தெரியும்.